ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு நம்ம வச்சுருந்த அந்த கேன்வஸ் அயன் பண்ணோம் இல்லையா, இதை வந்து கரெக்டாக இந்த டிசைனோட சென்டரில் நான் இப்படி அலைன் பண்ணுறேன். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு மெயின் ஃபேப்ரிக் லைனிங் எடுத்து ஷோல்டர், ஆம்ஹோல், நெக் லைன் எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. நெக் டெப்த் வந்து 10.5 கொடுத்துருக்கேன். நெக் வித் வந்து ஒரு 2.5 கொடுத்து இந்த மாதிரி ஒரு பாட் நெக் மாதிரி இந்த மாதிரி நல்லா ஒரு வைட் நெக்லைன் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ பாட் நெக்லைனில் எப்படி டிசைன் பண்ணுறது தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, ரொம்ப அழகான டிசைன் தான் அது. ஸோ ஒரு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் எடுத்துக்கோங்க, அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வரைஞ்ச அந்த பாட் நெக் மேலே இந்த ஃபோல்ட் பண்ண இன்டர்ஃபேஸிங்கை இப்படி ஒன்றா வச்சு லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா இதோட இம்ப்ரெஷன் வந்து இந்த கேன்வஸில் நமக்கு வந்துடும். ஸோ இப்போது இதை நம்ம கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, இது ரெடி மெஷர்மெண்ட். இங்கேருந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் வெளி பக்கமாக விட்டு இப்போ இதை நான் கட் பண்ண போகிறேன். ஓகே, சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு மேலே இருக்க டாப் பார்ட்டியாக கட் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நெக் டெப்த் எடுப்பீங்களோ அந்த நெக் டெப்த் எடுத்து இதுக்கு நம்ம ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ உள் பக்கமும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ மேலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நெக் டெப்த் வேணுமோ, 9 இன்ச்சோ 8 இன்ச்சோ வாட் எவர் இட் இஸ், அந்த நெக் டெப்த் கொடுக்குறேன். நான் 7.5 இன்ச் கொடுக்குறேன். உங்களுக்கு 8, 9 வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கொடுத்த அந்த 11 இன்ச்சிலேருந்து நெக்கை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது இதில் வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி, ஒரு லீஃப் மாதிரி இப்படி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இது நம்ம இந்த லீஃப் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த லீஃப் பகுதியை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இது பேட்டர்ன் வரும், சென்டரில் இது வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த பீஸை வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம அயன் பண்ணிடலாம். ஸோ அயன் பண்ண பீஸை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு எட்ஜில் நம்ம இதுக்கு சைடில் நம்ம தையல் போட்டு இதை அடித்து நம்ம டர்ன் பண்ணும்போது நெக்லைனோட ரா எட்ஜஸ் எல்லாம் நமக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இது மெயின் ஃபேப்ரிக் நல்ல பக்கங்கள் மேலே இப்போ நான் அந்த லைனிங்கை வச்சு கேன்வஸ் ஓரத்தில் இப்போ நான் தைக்கிறேன். எக்ஸாக்ட் மார்ஜினில் தைச்சு இதை அடித்து நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த நெக்லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே கம்ப்ளீட்டாக நாச்சஸ் கட் பண்ணி ஃபேப்ரிக்கை வந்து இந்த லைனிங்கை ராங் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை சுற்றி, லைனிங் ஃபேப்ரிக்கை சுற்றி ஒரு தையல் போட்டோன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் நமக்கு ஒன்றா நீட்டாக செக்யூர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கார்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீடு வச்ச ஒரு கோல்டு லேஸ் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன லேஸ் அந்த சாரீக்கு மேட்சிங்காக இருக்கோ நீங்கள் அந்த லேஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் பீடட் லேஸ் தான் இப்போ நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பாட் நெக் லைன் வரைக்கும் நமக்கு பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இருக்க உள்ளே நம்ம அந்த லீஃபை ரெடி பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக அந்த லீஃப் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு நம்ம சீம் அலவன்ஸ், தையலுக்கான கேப் கொடுத்து இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ இதை வந்து ஒரு லைனிங் ஃபேப்ரிக் மேலே நான் வச்சு நான் நல்லா நீட்டாக அயன் பண்ணிட்டேன். இப்போ இதை சுற்றி ஒரு 1/2 இன்ச் விட்டு இந்த கேன்வாஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேன்வாஸை நம்ம வச்சுட்டு இப்போது இந்த மெயின் அந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வச்சு இதை நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபேப்ரிக்கு மேலே நம்ம இந்த ஒரு 3 இன்ச் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். டியூவல் கலரில் கட் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி வச்சு நான் இதை ஸ்டிச் பண்ணிடுவேன். ஸோ 2 ஸ்லைடு அந்த லீஃப் போர்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் ஸ்ட்ரிப் ஃபோல்டட் இன் ஹாஃப், அதே மாதிரி இந்த பிங்க் கலர். ஸோ இந்த மாதிரி இதை ஜிக்ஸாக்காக வச்சு நம்ம கிறிஸ் கிராஸ் மெத்தடில் இதை நம்ம நீட்டாக தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒரு 3 இன்ச் இல்லை 4 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ தட் அதை ஃபோல்ட் பண்ணும்போது 1.5 இன்ச்சில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப்போட வித்து கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ வித் வேணுமோ அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வித்து கம்மியாக இருந்தால் நிறைய ஸ்ட்ரிப் தேவைப்படும். வித்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரிப்லேயே நமக்கு டிசைன் முடிச்சிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டி தைச்சி கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த சென்டரை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு வந்து சென்டரை வச்சு தான் இந்த டிசைனை நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இதை நம்ம தைச்சி முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு நம்ம வச்சுருந்த அந்த கேன்வாஸ் அயன் பண்ணோம் இல்லையா, இதை வந்து கரெக்டாக இந்த டிசைனோட சென்டரில் நான் இப்படி அலைன் பண்ணுறேன். வச்சு இது நான் இப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இதை பின் பண்ணி இந்த டிசைனோட மேல் பக்கம், அந்த லீஃபோட மேல் பக்கம் அந்த கர்வை மட்டும் தைச்சு நம்ம அடித்து டேர்ன் பண்ணிட்டோம்னா இதோட ராயேஜஸ் எல்லாம் உள்ளே நீட்டாக ட்ராப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம தைச்சி வச்சுருந்த அந்த பாட் நெக்கில் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சு தைச்சோன்னா நமக்கு வந்து இந்த டிசைன் பர்ஃபெக்டாக நீட்டாக செட் ஆகிடும். ஸோ ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்து நாச்சஸ் எல்லாம் அடிச்சுட்டு இதை நம்ம வந்து ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிடுறோம். டர்ன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து டாப் பார்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக நீட்டாக இப்படி இருக்கும். இப்போது இந்த கேன்வஸ் வச்சு நெக் லைனில் இப்படி செட் பண்ணிடலாம். செட் பண்ணி இதுக்கு எட்ஜில் ஒரு தையல் போட்டு நம்ம டிசைன் ரெடி ஆகிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.